அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இரண்டாவது தகவல், பகல்காம் தாக்குதல், அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான ஒரு சூழ்நிலை. யுஎன்எஸ்சியில், அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு நேற்று பிரத்யோகமாக ஒரு கடிதம்லாம் ஒன்று கொடுத்தாங்க. பாகிஸ்தான் தரப்பில் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. என்ன பதிலடின்னு பார்க்கலாம். இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஓஐசி பெரிய அளவுக்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க. யார் அந்த ஓஐசி, அவங்க என்ன ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க, அதை தாண்டி சுற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்தியாவில் அடுத்தடுத்த ஒத்திகைகள், மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அலசி ஆராயலாமே. வாங்க வீடியோக்கள் போகலாமா. இன்றைக்கி முக்கியமான குறிப்பு ஒன்று, நம்மளால் எப்படி அணைகள், அதாவது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதிநீரை எந்த அளவுக்கு நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயிலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கு ஒரு முழுமையான தொகுப்பாகவும் இந்த வீடியோ பதிவில் நான் கொடுக்க போகிறேன். ஒரு சில டீட்டெயிலும் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மே 7ஆம் தேதி மிகப்பெரிய நாடு தழுவிய அளவுக்கான ஒரு போர் ஒத்திகை. போர் மொத்தமாக எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 244 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 244 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மக்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது, என்ன மாதிரியான போர் ஒத்திகைகள் மேற்கொள்வது, சைரன் ஒலி எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும், ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ரெய்டு வார்னிங் சிஸ்டம் கண்டிப்பாக பொருத்தணும், ரேடியோ கம்யூனிகேஷன் லிங்கை எனேபிள் பண்ணி வைக்கணும், மக்களுக்கு உடனுக்குடனே தகவல் சொல்வதற்கு. அப்புறம் கண்ட்ரோல் ரூம், அப்புறம் ஷேடோ ரூம் உருவாக்கணும். சிவிலியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் எக்ஸெட்ரா எல்லா சிவில் டிஃபென்ஸுக்கும் போதிய அளவுக்கான பாதுகாப்புகளை உறுதி பண்ணணும். எந்த இடத்துல போய் அவங்க இப்போது சைரன் அடித்தா எந்த இடத்துல போய் ஒழியணும், எந்த இடத்துல போகணுன்ற ஒரு தகவலையும் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் அடுத்தடுத்த, அதாவது பிளான்ட்டுனா ஒரு முக்கியமான நம்மளுடைய இப்போ கல்பாக்கு அணுமின் நிலையம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிளான்ட்லாம் நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, அங்கே எதை மாதிரியான பாதுகாப்பு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கலெக்டர் தான் ஹெட்டு. கலெக்டருக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தன்னார்வலர் லிஸ்ட்டு கேட்பாங்க. அந்த லிஸ்ட் அடிப்படையில் நாளைக்கு போர்க்கால சூழலில் என்னெல்லாம் உதவி செய்யலான்ற மாதிரி ஒரு பெரிய பிளானே பிக் பிளான் போயிட்டுருக்கு. சைரன் ஒலி குறிப்பாக மக்களுக்கு ஒன்று இது வேணால் செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. திடீர் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் நம்மளால் எப்படி சர்வே பண்ணுறது, அது வேணால் நம்மளை சொல்லவே தேவையில்ல. ஓரளவுக்கு ஈஸியாக ட்ரைனிங் ஆகிடும். இந்த ட்ரைனிங் வேணால் ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா டக்குன்னு கரண்ட்டை கட் பண்ணி இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் இருப்பதற்கான ட்ரைனிங்கு. அது இல்லாமல் போர்க்கால சூழல்னாவே நம்மளுக்கு தெரியும்ல, திடீர்னு உணவுப் பொருள் தட்டுப்பாடு மீதி எல்லாமே வரும் இல்லையா. அதனால் எப்படி இருப்பது, இது எல்லாமே ஒரு ஒத்திகை தாங்க. 1971 இந்தியாவில் இதே மாதிரியான ஒத்திகை நடந்தது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது 1971 அப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு நடக்குது. சரி, அதை பற்றின நிறைய தகவல்கள் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அரசியல் பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் சீரியஸாக எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் விளையாட்டு செய்திகளை எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் கடந்து போவாங்க. ஸோ நாட்கள் நகர தான் அவங்களுக்கெல்லாம் புரிய வரும். இப்போது என்ன சொன்னாலுமே இதை ஒரு ஆங்கிளாக தான் பார்ப்பாங்க, ஒரு தினுசாக தான் பார்ப்பாங்க. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்வை எப்படி இருக்குது, அதாவது ஒரு 80% மக்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு, 80 ஒரு 60% வச்சுக்கலாம், அதிகமாக நம்ம சொல்ல வேண்டாம். இந்த மழை காலங்களில் எப்பா நிறையா காற்றும் இதுவும் வருது, கொடை பிடிச்சிட்டு போகாதீங்க, வெயிலில் வராதிங்க, புயல் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த பகுதியில் தான் மக்கள் அதிகமாக போய் நிற்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு செய்தியை எல்லாம் பார்த்துக்கலாம்பாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில் தான் மக்களோட செய்திகளும் கமெண்ட்டு என்னால் பார்க்க முடியுது. சரி, ஐநா, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்று பாகிஸ்தான் அவசரமாக ஒரு மானிய தேனிய பொன்மானின்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. இந்த மாதிரி எங்களை இந்தியா அடிக்க போகிறாங்க, உடனடியாக அந்த வாரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாப்பா ஏதோ லெட்டர் ஒன்று கொடுத்தே பேசுப்பா அந்த ஓரமாக நின்று அப்படின்னோடனே ஒரு 9 நிமிஷம் பாகிஸ்தானுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்து முடித்த உடனே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. லக்ஸரி தொய்பாவுக்கான பாதுகாப்பு யார் கொடுக்குறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, உங்கள் நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா, ஃபால்ஸ் ஃப்ளாக் அவங்க சொல்கிறாங்களா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக யூ ரிஜெக்டட், யூ கெட் அவுட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அபாண்டமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்கள் மீது தாக்கல் நடத்த முன் வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா அவர் பேசும்போது என்னெல்லாம் முக்கியமாக பேசியிருக்கிறாரு பாருங்கள். இந்த மாஸ்டர் மைண்டு, இந்த பகல்காம் தாக்குதலில் யார் பின்புலமாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசலை. அதிலும் குறிப்பாக
இந்துக்களான் கேட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தை பற்றியும் அவர் பெருசாக பேசவே கிடையாது. அது ஆனால் அந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹஃபீஸ் சையது, மசூத் அசாரு, சையத் சலாலுதீன் இவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தீவிரவாதிகள் யாரு? உரி தாக்குதல், தினகர் டெரர் அட்டாக், புல்வாமா டெரர் அட்டாக், அப்புறம் நகோத்ரா டெரர் அட்டாக், இந்த மாதிரியான எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கும் மூளையாக இருந்து செயல்பட்டவங்க. 26/11 நடந்த தாக்குதலில் ஹஃபீஸ் சையதா இருக்கட்டும், இல்லை சஜித் மீரா இருக்கட்டும், இல்லை ஜாக்கி உர் ரஹ்மானா இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான நபர்களை பற்றியோ இவங்களை பற்றியோ அவங்க எதுவுமே பேசவே கிடையாது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்தலைன்னா ஒரே ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம். இத்தனை தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவில் தொடர்ந்து தீவிரவாத தாக்கல் நடத்துகிறாங்க. மூளையாக செயல்படுகின்ற லக்ஸரி தொய்பானுடைய தலைவர்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இராணுவ ப்ரொடெக்ஷனோட பாதுகாப்பு கொடுக்க காரணம் என்ன? நீங்கள் தான் தீவிரவாதத்தை வளர்த்துறதில்ல. இல்லை, அதுக்கான காரணம் என்னன்னா, நான் முந்தா நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். லக்ஸரி தொய்பானுடைய முக்கிய இந்தியாவால் தேடப்படுகிற தீவிரவாதி எங்கேயாவது அன்னோன் மேன் சுற்றுவாங்களான்ற பயத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு, யாரும் ஒரு தீவிரவாதிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவங்க நாட்டுக்குள்ளேயே நடந்தது அப்படின்னா அந்த கதைகளை அவங்க டிவி வேணால் ஏற்றுப்பாங்க, அவங்க ஊடகங்கள் ஏற்றுப்பாங்க. ஐநாவில் ஏற்றுப்பாங்களா? ஐநாவில் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவ ஃபாஸ்ட் ஃப்ளாக் கிளம்புங்க, அப்படி நீங்கள் தீவிரவாதத்துக்கு உதவமாக இருந்தால் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்ற மாதிரியான ஒரு கேள்விகளோடு வச்சுட்டாங்க. ஸோ பயங்கரமான டேஸ் அடி யாரு? பாகிஸ்தானுக்கு. இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறாங்க த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், ஓஐசின்னு சொல்லுவாங்க. ஓஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் ரெஃபரண்டம் அனௌன்ஸ் பண்ணணும். பாகிஸ்தானோட முயற்சி கரெக்டு தான். பாகிஸ்தான் காஷ்மீர் ரெஃபரண்டம் அனௌன்ஸ் பண்ணால் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்தியா பண்ணுற முயற்சினால சென்ட்ரல் ஏசியாவில் சவுத் ஏசியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க. காஷ்மீர் விவகாரத்தில் அவங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு. பாகிஸ்தான் மீது அன்ஃபோல்டட் அலிகேஷன், தேவையில்லாத தவறான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அவங்க மீது சுமத்துறாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்ச விஷயம்தான். நான் நேற்று ஒரு சில விஷயம் சொன்னேன். நான் உங்களுக்கு நேற்று இரவு பதிவில். இப்போ ஆதரவு கொடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, காலங்கள் நகர நகர ஒரு சில நாடுகள்லாம் ஜம்ப் ஆகுவாங்க, நிறைய விஷயங்கள் மாறுவாங்க. ஏன்னா அவங்க காலத்தின் கட்டாயம் அந்த பக்கம் இணைந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட யார் நிற்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம என்னதான் ஈரானை இது பண்ணாலுமே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராச்சி அவர்கள் இன்னைக்கு முனீர் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. முனீர் யார்? இராணுவ அமைச்சர். ஒரு 4-5 நாளாக ஆளை காணணும் கொண்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு 2-3 நாளாக கண்ணுக்கு தென்படுறாரு. தென்பட்டுட்டு எல்லை பகுதியில் கூட வீரர்களை பார்த்தாரு. வீரர்களை தயாராக இருங்கள், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அடிக்கும் நம்ம பதிலடிகள் கொடுத்தே ஆக வேண்டும், நம்ம இந்தியாவுக்குள் ஊடுருவி ஆக வேண்டும். இந்த மாதிரி வீரர்களை உசுப்பேற்றி வெறியேற்றி கொண்டு இருக்கிறாராம். சரி, அவர்கிட்ட போயிட்டு இவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு தெரியல. ஃபஸ்ட்டு பாகிஸ்தான்கிட்ட பேசுகிறாரு. நான் நேற்று இரவும் சொல்லியிருந்தேன், அதுக்கான பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்திருந்தது. இப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு 8ஆம் தேதி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தரப்பில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பதற்றங்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்பு சொல்லியிருந்தோம், பாகிஸ்தானுடைய பேங்க்கும் சரி, அவங்களுடைய ஓவரால் பேங்கிங் சிஸ்டத்துலேருந்து மீதி எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் பதற்றப்படாதீங்க, ஏடிஎம்மில் பணம் ஒரே டைமில் எடுக்காதீங்க, ஆனால் கையில் பணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்படி இப்படின்னு ஒரு சில அறிவிப்புலாம் கொடுத்தோடனே மக்கள் நேற்று பேனிக் ஆகிட்டாங்க, அதை பீதி அடைஞ்சிட்டாங்க. இந்த சைடில் இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இது எல்லாமே ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக நிற்கிற கியூவுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபுல்லாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா யாரும் டெபாசிட் எடுக்காதீங்கன்றாங்க. ஒரு நாட்டோட பலமே என்னென்னா, நம்மளுடைய பணம் பேங்க்கில் டெபாசிட்டாக இருக்கிறது தான். எல்லாருமே வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு தெரியலையே, இருக்கிற பத்திரமான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே சமயத்தில் எல்லாருமே பணம் எடுக்க ஆரம்பித்த உடனே பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் டவுசர் கலர்றக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இது நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான அடிங்க. இது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஆதி காலத்து போர் முறைகள்லாம் இப்படி தான் நடக்கும். ஆதி காலத்து போர் முறைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டோட மூலதனம் என்ன அப்படின்னா என்னென்ன அந்த நாட்டுக்குள்ளே போகிற ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் தடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், மாடு ஆடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தடைகளை விதிப்பாங்க. அப்புறம் தாக்குதல் நடத்த ஒடுக்குவாங்க.
அப்புறம் ஒரு சில எல்லை பகுதியில் தீப்பற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் என்னென்னா, முதல்ல பொருளாதார தடைகள், பொருளாதார தடையை நெருக்கினாவே போதும் அந்த நாடு வந்து ஆல்மோஸ்ட் சீர்குலைஞ்சிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஆயுதங்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்புறம் மக்களோட வாழ்வாதாரத்தை முடக்கினாவே அவங்க அரசாங்கத்தை ஒரு பிடிப்பாங்க, சிவில் வார் வரும். நம்ம அடித்து தான் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு இல்லை, அந்த பாதிப்பை நோக்கி பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் கூட உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஒரு வீடியோ பதிவு கூட பாருங்கள். இது லுஃப்தான்சா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லுஃப்தான்சாவாக இருக்கட்டும், இல்லை ஏர் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விமானமும் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயோ பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியே வரல. நேராக குஜராத் வழியாக வருது, குஜராத் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே தரையிறங்கணுமோ டெல்லிக்கு வருது, மீதி எல்லா பகுதிக்கும் வருது. மீதி எந்த விமானம் வரல. அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், எத்தியாட், ஓமன் ஏர், மீதி மற்ற விமானங்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதனால தான் பாவம் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் வேகமாக பார்க்குறாரு, அந்த மேப்பவே பார்த்துருக்கிறாரு. ஏப்பா ஏதாவது ஒன்று வந்து நின்றாவது போக சொல்லுப்பா, வர சொல்லுப்பா ஏதாவது ஒன்று. இந்த டவுன் பஸ் இந்த ஊரில் நிற்குமா நிற்காதான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டவுன் பஸ் ஏதாவது ஒன்று நிற்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆல்மோஸ்ட் வளைச்சி தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. இப்போ எந்த விமானமும் ரொம்ப ரேரு, ஏதாவது அஃபீஷியல் விசிட்டு, அஃபீஷியல் தலைவர் வராங்க, அந்த மாதிரி இருந்தால் தான் விமானங்களில் போய் இறங்குது. மீதி மற்ற எந்த விமானங்களும் இறங்கவில்லை. இதுவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி. அடுத்த மிகப்பெரிய அடி என்னென்னா, இந்த சிந்து நதி நீரை வந்து மேற்கொண்டு 6 நீர்மின் திட்டங்களை வந்து இந்தியா வந்து தொடங்கியிருக்காங்க. 6 நீர்மின் திட்டங்கள் தொடங்குறது இல்லாமல் அடுத்தடுத்த அணைகளை வந்து கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்துகிறாங்க. இதுக்கான வீடியோ பதிவு தொடர்ந்து பாகிஸ்தானில் ஒரு வறண்ட சூழ்நிலை உருவாகுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா. இதை நிறைய பேர் ஒரு சில டீட்டெயிலாக வந்து கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்க வேண்டிய தருணம். வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய அணைகள் எங்கெங்கே கட்டியிருக்கோன்னா, இந்த சினாப் ரிவர் இருக்கு இல்லையா, இந்த சினாப் ரிவரில் 2 அணை இருக்குது. பக்லிஹர் டேம் ஒன்று, சலால் டேம். நம்ம இந்த பக்லிஹர் டேமை தான் நிறுத்திட்டோம், ஆனால் என்ன சலால் டேமுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ சலால் டேமையும் நம்ம நிறுத்த போகிறோம். இது நின்றது அப்படின்னா இன்னும் ஃபுல்லாக வறண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரவி ரிவர் பார்த்தோம்னா ரஞ்சித் சாகர் டேம் வந்து ஒட்டி இருக்குது, பாகிஸ்தானை ஒட்டியும். இன்னொன்று வந்து சமரா டேம் வந்து அதை தாண்டி இருக்குது. இந்த 2 அணைகளும் ஆல்மோஸ்ட் வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்து சட்லேஜ் பார்த்தோன்னா பக்ரானங்கல் டேமு, இதுவுமே அங்கே உள்ளே போகிறத வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். மீதி மற்ற அணையை பற்றி தேவையில்ல. அடுத்து உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சினாப் ரிவருக்கு போகலாம். ஒன்று பொட்டு வச்ச மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இன்னொன்று முக்கோணமாக இருக்கும். பொட்டு வச்சது என்னென்னா ஹைட்ரோ பவர் அண்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். இன்னொன்று வந்து அந்த முக்கோணமாக இருக்கிறது என்னென்னா கீ ஹைட்ரோ பவர் அண்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப இது வந்து நார்மல், அது வந்து ரொம்ப முக்கியமான தளங்கள். இந்த 2 முக்கோணமாக இருக்குல்ல, மோஸ்ட்லி நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இதுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ இத்தனை ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது சினாப் ரிவருக்கு இத்தனையும் இருக்குது. இதுக்கு முன்னே என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னா, இந்த கிரு, கவார், தல், அஸ்தி, இது எல்லா பகுதியுமே என்ன, சினாப் ரிவரை பாருங்கள், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்மளால் நிறுத்த முடியல. ஏன்னா ஒப்பந்தத்தின்படி அவங்களுக்கு 80% நீர் போயிடுது, இந்தியாவுக்கு 20% தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஒரு ஸ்டோரேஜையும் ஃபுல் பண்ணி அங்கேயே ஹைட்ரோ பவரை ப்ரொடக்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ ஜீலம் ரவி பாருங்கள், உரி 1, உரி 2ஆக இருக்கட்டும், இங்கேயும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இருக்குது. அதாவது ஹைட்ரோ பவர் அண்ட் ஸ்டோரேஜ் இந்தியாவது. அப்போ ராவி ரிவரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம 5 வச்சுருக்கோம். நம்ம சமாரா 1, சமாரா 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதையும் நம்ம கிட்டத்தட்ட 5 வச்சுருக்கோம். அப்புறம் பிஎஸ் ரவி, அப்புறம் சட்லேஜ் நதி, இது எல்லாமே நம்ம தடுப்பணைகளை ஏற்கனவே போதிய அளவுக்கு உருவாக்கி ஹைட்ரோ பவரை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் தடுத்து. இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதற்கு முன்பு நம்மளால் போதிய அளவுக்கு எடுக்க முடியல. காரணம் என்னென்னா சர்வதேச நதிநீர் ஒப்பந்தம். சர்வதேச நதிநீர் ஒப்பந்தப்படி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ இந்த பிரச்சனையினால் இப்போ தடுக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்பே மேல்முறையீடு பண்ணாங்க இந்தியா சார்பாக. என்னென்னா அப்போ பழைய காலத்தில் ஏதோ தவறாக அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க, இது வந்து மிக மிக ஒரு தவறான அக்ரிமெண்ட் சொல்லிட்டு அதை ரீகன்சிடர் பண்ணணும். நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலைன்னா கூட நாங்கள் போதிய அளவுக்கான நீரை நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 60%க்கான ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இன்னும் பெண்டிங் 40% ப்ராஜெக்ட் இருக்குது. அது 2029க்குள்ளே அது எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். 5 வருஷத்துக்குள்ளார பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய முழு நதி நீரும் நிறுத்தப்படும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அப்படி நிறுத்த முடியுமா, இயற்கையை தடுத்து நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. எல்லா அணைகளும் நிரம்பி வரும் பட்சத்தில் வர வழியே இல்லை, நம்ம பாகிஸ்தானுக்கு போய் தான் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எப்படி பெங்களூரில் கம்பல்சரி அணை நிரம்பி வளைஞ்சதோ அது வந்து தான் ஆகணும்.
இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வாரத்துக்கு முன்பு கூட ஒரு 5 நாளைக்கு முன்பு கூட அந்த செனாப் ரிவரில் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு, திடீர்னு மழை பெஞ்சு பெரிய அளவுக்கான ஃப்ளட்டெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு ஓவர்ஃப்ளோ வரும்போது ஒரே சமயத்தில் திறந்து விட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நடக்கும். அதுவும் இயற்கைக்கு உட்பட்டு தான். இது மாதிரியான வறண்ட காலங்களில் நம்ம செக் வைக்கலாம் பாகிஸ்தானுக்கு, தண்ணி போகாத அளவுக்கு. ஆனால் மழை காலங்களில் நம்மளால் செக் வைக்க முடியுமானா அதை வைக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக மழை காலங்களில் நம்ம தண்ணி விடலாலும் அவங்களுக்கும் தேவையான மழைப்பொழிவு ஏற்படும். பட் இருந்தாலும் பாகிஸ்தானுடைய முக்கிய ஜீவ நதிகள் இதெல்லாம் இந்தியா வழியாக போகிறது தான் முக்கியம். அவங்களுடைய விவசாயம் முழுவதும் இந்தியா அனுப்புகிற நீரை, இந்தியா வழியாக செல்கிற நதி நீரை பொறுத்து தான் அமையுது. இது கட்டாச்சுனாவே ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அவங்க நாட்டுக்குள்ளே இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு, ஏடிஎம் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பதற்றமான ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு ஏர்போர்ட்டும் உள்ளே போகல. அடுத்தடுத்து தடைகளை விதிச்சிட்டோம். எந்த ஒரு போர்ட்டுக்குள்ளேயும் வந்து பாகிஸ்தானுடைய கப்பல் வந்து நிற்கக்கூடாதுன்ற ஒரு தடை விதிச்சிட்டோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் வந்து சீனா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்தியா ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருந்தால் அடுத்த கட்ட தலைவரை நியமிக்கணும். ஏற்கனவே இந்த தலைமுறை நீக்கிட்டாங்க 2ஆம் தேதி. இப்போ 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து கூட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம தலைவரை நியமித்து அங்கே அனுப்புனா மட்டும்தான் எல்லாரும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கலான்னா தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதுலேயும் இந்தியா என்ன தலைவரே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதுலேயும் செக் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நெருக்கடிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பாகிஸ்தான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ கேஷுவலாக டீல் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து ராஜஸ்தானில் எடுத்தது. நீங்கள் பாகிஸ்தான் மீடியா ஃபுல்லாக வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்ட்ராத்துலேயும் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. இவ்வளோ பேசுகிறீங்களே இந்தியா, நாங்கள் வந்து ஒரே ஒரு ஒத்த பலூனு, அந்த பலூன் வருதுல, அந்த பலூனில் உருது லெட்டரில் எழுதி அனுப்பிச்சிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய தில் பாகிஸ்தான்றது. எப்படி பயந்து அந்த பலூனை கைது பண்ணுறீங்க பார்த்தியா? ஒரு பலூன் அனுப்புனதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்களே, இன்னும் நாங்கள்லாம் அடுத்தடுத்து அனுப்பினா என்ன பண்ணுவீங்கன்றாங்க. இந்த எகத்தால் உங்களுக்கு இன்னும் குறையில, உங்களுக்கு வச்சு செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு. ஒரு பலூன் அனுப்புனதுக்கே இப்படி பதறீங்களே, நாங்கள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, கொஞ்சம் சம்பவம் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்குன்றாங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் நினைக்கிற நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே உடனடியாக இப்பொழுதே உடனே தாக்கல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அது வேறு நிலையில் போய் முடிஞ்சிடும். எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் என்ன மாதிரி இருக்கும்ன்றது நம்ம கேள்விக்குறியோடு முடிச்சிடலாம். மற்ற அப்டேட் இருந்தால் உங்களுக்கு அடுத்த பதிவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.